மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிடலாம். ஆனால் அதன் மூலியமாகவே உங்கள் பேச்சின் மூலியமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. 8ஆம் இடத்துல அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. இந்த குரு அதிச்சார பயிற்சியில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடை மழை அப்படிங்கிற மாதிரியான சூழல், அப்படியே வெயில் போது ஒரு மழை பெஞ்சு பூமி குளிர்ந்ததுன்னா எப்படி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்கங்க. அதாவது மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளியே பேசிடுவாங்க. இங்கே இருக்கிறது இங்கே வார்த்தையாக வந்துடும். மறைச்சி ஒழிச்சி பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுங்க. இதனாலே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பகை அப்படிங்கிறது உண்டாகும். அதை பற்றிலாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தெளிவாக இருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ அது தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இவங்களை பார்த்தாவே ஒரு யூனிக்காக தெரியுங்க. அந்த கம்பீரம் இவங்ககிட்ட இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான அந்த சிம்மராசிக்காரங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 3 வருஷ காலமாகவேங்க அந்த கம்பீரத்தில் ஒரு இரக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரு 11ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுத்தாருங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் கேது ராசியிலேயே இருந்து சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க. எப்பயுமே தெளிவாக தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்க இப்போ கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணுன்னா அந்த 6-7 மாத காலமாகவே உங்களோட முடிவில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். முடிவை எடுத்துட்டுமே நம்ம எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும். இவ்வளோ நாளாக நம்ம இப்படி இல்லையே, நாம் ஏன் இப்படி இருக்கோம், அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ வருங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு 7ஆம் இடத்துல இருக்காருங்களா, அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் சில சிக்கல், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. போதாத குறைக்கு அஷ்டம சனி வேறையா, நாங்கள் இருக்கலாமா இல்லை துபாய் போயிடலாமான்னு கேட்பாங்களேங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குரு பகவான் எங்களை காப்பாற்றிட்டு இருந்தாருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து எப்படியாவது எங்கேயாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு தேவைங்கும் போது பணம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ குரு விரயஸ்தானத்துக்கு வேறு 12ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. விரயமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னா 5ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதிங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க. அவர் 12ஆம் இடத்துல போய் மறையிறார் அப்படிங்கும்போதுங்க அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டம் எங்கேயாவது இருந்து எப்படியாவது ஒரு பணம் வந்துடும். அதை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்தானம்ங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்காக விரயம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. குழந்தைகள் படிப்புக்காக விரயம் பண்ணுறது, அவங்க எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பு பண்ணுறது, இல்லை குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ திருமணம் பண்ணி வச்சு பார்க்குறது, இந்த மாதிரியான சுப காரியங்களுக்காக, அதுவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு அதிச்சார பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அடுத்து 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு குரு 8ஆம் அதிபதி 12ல் இருக்கார். இப்போ நீண்ட நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மூலியமாக உங்களுக்கு அந்த வியாதி குணமாகி அதிலிருந்து வெளியே வர போகிறீங்க. அதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அவர் 12ஆம் இடத்துக்கு வரனால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ 12ல் குரு இருக்கிறது
பார்த்தீங்கன்னாங்க, வெளிநாட்டு பயணம், அதுவும் நீர் ராசியிலேயே குரு இருக்கார். கடகராசி நீர் ராசி. நீர் ராசியில் குரு இருக்கிறனால வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அங்கே போய் பிஸ்னஸ்க்காகனாலும் சரி, இல்லை படிப்புக்காகனாலும் சரி, இல்லை நாங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கேன், நான் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா கூச்சாரம் நல்லா இருக்குங்க. தசாபுத்தி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கங்க, நான் சிட்டிசன்ஷிப் வாங்கலாமான்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ 12ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடங்களுக்கு அதிகமான பலனை கொடுப்பாருங்க. அவரோட பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால இதனால் இருந்து வரைக்கும் அலைச்சல் குழப்பம் மூலியமாக உங்களுக்கு தூக்கமே சரியாக இருந்திருக்காதுங்க. அந்த தூக்கம் இப்போ நல்லா வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு புதிய பழைய கார் இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு நான் புது கார் வாங்குகிறேன், நல்லா இருக்குது. நீங்கள் விரயம் சொத்து வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நேரம் நல்லா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், சொத்து பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். சொத்து வித்துட்டு சொத்து வாங்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய கடன் இருக்குங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல, இந்த சொத்தை வித்துட்டு அந்த கடனை அடைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு தீர மாட்டேங்குது, விற்க மாட்டேங்குது அப்படின்னா அது இப்போ விற்று உங்களுக்கு சாதகமாக அந்த பணம் உங்களுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை இப்போ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஏசி வாங்கணும்னு நினச்சேன், இல்லை ஏதாவது வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள் 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீண்ட நாள் வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குணமாகுங்க. அதே மாதிரி கேஸுங்க, தப்பே பண்ணலைங்க, எல்லாரும் நின்று என்னமோ வேடிக்கை பார்க்குறாங்க, நானும் போய் அங்கே நின்னேங்க, ஆனால் என்னை வந்து சாட்சியாக வச்சு ஒவ்வொரு தடவைக்கும் நான் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கேங்க, தேவையில்லாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி புதுசாக வந்து எந்த கேஸுக்கும் நீங்கள் வந்து போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா சிம்மராசிக்கு மற்ற கிரக சூழ்நிலைகள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறனால தயவு செஞ்சு பொறுமையாக கையாளுங்க. எதையுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொறுமையாக கையாளுறது ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிடலாம், ஆனால் அதன் மூலியமாகவே உங்கள் பேச்சின் மூலியமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும், இல்லை நான் ஏற்கனவே ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் வேலையில் இருக்கேங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த வேலைகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேன், 6னா உத்தியோகம், 12னா ப்ரமோஷன், இதுக்கு ரெண்டும் தொடர்பு இருக்கிறனால நீங்கள் நினச்ச டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. அந்த 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க. 8ஆம் இடத்துல அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குருவோட பார்வை அங்கே படுறனால கட்டாயம் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. இந்த குரு அதிச்சார பயிற்சியில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து குரு பகவானோட பார்வையால் கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கேஸ் பல வருஷமாக நடந்துட்டுருக்குங்க அப்படின்னா அது இப்போ சாதகமாகி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு, இல்லை திடீர் சொத்துக்கள், அதாவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க மூலியமாக இப்போ சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய யோகம், இல்லை உயில் சம்மந்தப்பட்ட இன்னும் உயில்
பிரிக்காமல் இருக்குங்க, சொத்துக்கள் பாக பிரிவினைலாம் பிரிக்காமல் இருக்குது, அது எப்போ பிரியும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த உயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோடை மழை அப்படிங்கிற மாதிரியான சூழல், அப்படியே வெயில் போது ஒரு மழை பெஞ்சு பூமி குளிர்ந்ததுன்னா எப்படி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்க. படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை வந்து எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் கவனம், படிக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மனசை சதுர விடாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணி பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. இல்லத்தரசிகள் உங்களோட குடும்ப விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க, அப்போ தேவையில்லாமல் சிக்கல்கள் வருங்க. இந்த விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தையும் உத்தியோகத்தையும் வேலைக்கு போகும்போது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்குது. நல்லா இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெண்டு மாத காலங்களுக்கு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். பிஸ்னஸை வந்து பார்த்துக்கலாங்க. கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும். அந்த அலைச்சல் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த சிம்மராசிக்காரங்க குரு அதிச்சார பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுங்கள். டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும் வியாழக்கிழமைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.